ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சொல்லி ஓட்டு வாங்கி கொடுத்தா மறுபடியும் கேட்டு வைங்க. உங்களுக்கான ஒருவர் அக்கா கீதா ஜீவன் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக சிறப்பான வரவேற்பு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நன்றி நன்றிவனவர்களுக்கு உதயகோயில் சங்கத்துடைய வாக்களித்தார்கள். எல்லாத்தையும் சொல்லி ஓட்டு வாங்கி கொடுத்தா மறுபடியும் கேட்டு வைங்க. ஆகவே அதே போல கிட்டத்தட்ட நம்முடைய மாநகரத்துல அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் நல்ல முறையில் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. பூங்காக்கள் என்றும் சாலை வசதிகள், பேவர் பிளாக், நல்ல முறையில் தண்ணி வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 800 கோடிக்கு மேல அந்த ரூபாய் ஒதுக்கீடு செய்து நமக்கு விளையாட்டு அரங்க வேலை நடக்குது, பூங்கா வேலை நடக்குது. 210 மின்மாற்றிகள் டிரான்ஸ்பார்மர் அமைக்கப்பட்டு குறைந்த மின்னழுத்தம் இல்லாத நிலை உருவாக்கி இருக்கோம். இது போல நகர்நல மையங்கள் 136 கோடியில பெரிய ஒரு ஆஸ்பத்திரி தொடங்கப்பட்டிருக்குது. அதுக்குள்ளாக தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. இவ்வாறு சாதனைகளாக நம்ம அடுக்கிக்கொண்டே போகலாம். பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமைப்பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம் எல்லாம் முறையாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக எல்லா துறைகளிலும் வளர்ச்சி அடைந்துள்ளது. அது ஏற்றுமதியா இருக்கட்டும், மின் உற்பத்தியா இருக்கட்டும், வின்பாஸ்ட் நமக்கு மின் உற்பத்தி நிறுவனமா இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியா இருக்கட்டும். இது யாரும் நான் சொல்லல, நம்ம முதலமைச்சர் சொல்லல, சொல்றது ஒன்றிய அரசு, மத்திய பாஜக அரசுடைய புள்ளியியல் விவரம் சொல்லுது. தமிழ்நாடு தான் அதிக பெண் தொழில் அதிபர்கள் இருக்கிற இடம். தமிழ்நாட்டில் தான் நம்ம மின்னணு உற்பத்தி பொருள் ஏற்றுமதியில முதலிடம். தமிழ்நாட்டில் தான் கிட்டத்தட்ட 450க்கு மேற்பட்ட மொபைல் மருந்தகம், மொபைல் மருத்துவமனை இருக்கிறது தமிழ்நாடு தான். இவ்வாறு எல்லாத்திலுமே கல்வியில எல்லாம் நம்ம தான் முதலிடம். அந்த நிலையை கொண்டு வந்த முதலமைச்சர் மீண்டும் தொடங்கிட வேண்டும். நம்முடைய திட்டங்கள், அது மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், எல்லாம் 2000 உயர்த்த வேண்டியிருக்கிறாரு. அதுபோல முதியோர் உதவித்தொகை, அமைப்பு சாரா வாரியத்தில் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை எல்லாம் 2000 ஆக்கப்படும் என்பது வாக்குறுதியாக தந்திருக்கிறாரு. மாற்றுத்திறனாளி உதவித்தொகை 2500 ஆக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க.
பெண்களுக்கு 8000 அந்த கூப்பன் வழங்கப்படும். அவங்க என்ன பொருள், அவங்க விருப்பப்பட்ட பொருளை அவங்களுக்கு விருப்பப்பட்ட கடையில வாங்கலாம் என்று சொல்லியிருக்கிறாரு. இதுபோல் நம்முடைய பகுதியில இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்காக முதல்வர் படைப்பகம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த திட்டங்கள் எல்லாம் பெற்று தந்திட உங்களில் ஒருவராக உங்களுக்கு நல்லது கெட்டது பிரச்சனை எல்லாத்திலும் உங்களுக்காக பணியாற்றிட மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். உதயசூரியனுக்கு வாக்களை தாருங்கள். மறவாதே உதயசூரியன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.